ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இன்றைக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு vlog மாதிரியான ஒரு வீடியோ இன்றைக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், மாற்றுறோம். அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அண்ட் எதனால பண்ணுறோம் அப்படிங்கிறதும் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரீசன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்லாண்ட், அதாவது நியூசிலாந்து ஆக்லாண்டில் ஆல்பனின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே இருக்கிற மாலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த மால் பேர் வெஸ்ட்ஃபீல்ட் மால். ஸோ இந்த மாலில் வந்து கேமார்ட் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. கேமார்ட் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்பனி மாலில் இருக்கிறது கேமார்ட்டு தான். ஸோ கேமார்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம குட்டிமாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகுது, டேட் ஆஃப் பர்த் வரப்போகுது. அதுக்காக தான் வந்து வீட்டை வந்து கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணலாம், ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுக்கலாம், கேக்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளாக பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். அதுக்கு தான் வந்து என்னெல்லாம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது சொல்லி பார்க்கலாம். பலூன்ஸ், அப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பேனர், அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருக்கோம். பார்ட்டி சப்ளைஸ் இருக்கிற ஏரியா இது. நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸு, லைட்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். பேனர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து கேமார்ட்டில் பார்க்கலான்ட்டு, இன்னொன்று வந்து லுக் ஷார்ப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கடை இருக்குது. ஆக்லாண்டில் இருக்குது, பட் மற்ற ஏரியாஸில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அந்த லுக் ஷார்ப் ஸ்டோர்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, டெக்கரேஷன்ஸ்க்கு, பலூன்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இங்கே பார்த்துட்டு அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேக்ட்ராப் மாதிரி போட்டுட்டு அதில் டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இங்கே என்னெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து பிளான் அப்படியே சேஞ்ச் ஆகும், பார்க்கலாம். ஃபுல்லாக இந்த பேக் ட்ராப்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீமர் கார்லேண்ட் இப்படியே தொங்க விட்டுட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் மெயினாக இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த மாதிரியான பேக் ட்ராப்ஸும் இருக்குது, மாதிரி கிளிட்டரி பேக் ட்ராப்ஸ் இதெல்லாம். ஸோ பார்க்கலாம், என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் வரீங்கன்னா கேமார்ட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. நாட் டூ காஸ்ட்லி, நாட் டூ சீப், பட் ஓகே, அஃபோர்டபுளாக இருக்குது. நீங்கள் நிறைய டைம் இருக்குது, நீங்கள் அட்வான்ஸாக பிளான் பண்ணுறீங்கன்னா தேமுவில் அதெல்லாம் பார்க்கலாம், இன்னுமே நல்லா சீப்பாக கிடைக்கும். எங்களுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறோம். எங்கள் குட்டிச்சுக்கிக்கு வந்து இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கணும், நல்லா ஆட்டம் போட்டுருக்காங்க. வந்து நிறைய பலூன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி காலம்ஸ் ஆஃப் பலூன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாகவும் இருக்குது, டெக்கரேஷன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கான்ஃபெட்டி பலூன்ஸுங்கிறது இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் கார்லேண்ட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு பலூன்ஸ்லேயே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து டிஸ்கோ ஃபாயில் பலூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர தனியாகவும் இந்த மாதிரி நம்ம ஊதிக்கலாம் பலூன்ஸ்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் ட்ராலிலே வந்து குழந்தையில உட்கார வச்சுக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கும். அது கூடவே இந்த நம்ம ஃப்ளைட்டில் சீட் பெல்ட் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட்டும் ஒரு பெல்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு அந்த பெல்ட்டை போட்டோன்னா குழந்தைங்க விழாமல் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால எங்கள் குட்டிமாவை வெளியில் கூட்டிகிட்டு போனால் அவங்க பண்ணுற அட்டகாசத்துக்கு தாங்கவே முடியாது. இப்போ வந்து இந்த கேமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். அந்த பில்லை கையில் வாங்கி அதை எப்படி கீழே போடுறது, எந்த சைட் கீழே போடுறது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பில்லையும் கீழே போட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கீழே போட்ட, நீங்க தான் கீழே போட்டீங்க. ஆமா,
குட்டிமாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நியூசிலாண்டில் நாங்கள் பண்ண போகிறோம் செப்டம்பர் 1. ஸோ இன்றைக்கி வந்து August 31. வீடெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். பார்ட்டி பண்ணுறதுக்கு, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையுமே நாங்கள் நிறைய சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அங்கங்கே குட்டி குட்டி கிளிம்சஸ் காட்டுறேன். ஏன்னா நிறைய வேலை ஓடிட்டுருக்கு பேரலெல்லாம். ஹாய் சுக்கிட்டு, நாளைக்கு ஹாப்பி பர்த்டே. இப்போ இங்கே வந்து டிவி பார்த்து வா, டிவி எடுத்து இந்த குட்டி ரூமில் வைக்க போகிறோம். இப்போ வர வர மாடிப்படி ஏறுறா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாடிப்படிக்கு ஒரு கேட் வாங்கணும். அதுக்குள்ளே டக்கு 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 டக்குன்னு ஏறிட்டா. டாய் என்னடா குடு குடு குடு, கைப்புள்ளைய கையிலே பிடிக்க முடியல வர வர. போய் செல்லக்குட்டி பார்த்து பார்த்து பொறுமையாக. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு பதில் நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ இப்படி தான் ஓடின்னு இருக்கு காரை வந்து. ஓ குட் ஜாப், தட் வாஸ் அ ஸ்மார்ட் மூவ். ஆமாம், தட் வாஸ் ரியலி ஸ்மார்ட். இப்படி தான் மொத்த மாடிப்படியே ஏறிடுறாங்க. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த கேட்டு வாங்கிறதுக்குள்ளே இல்லை சுக்ரித்தி இருமா. ஸோ இப்படி தான் ஓடின்ட்டுருக்கு. காரை வந்து இங்கே வெளியில் பார்க் பண்ணியாச்சு. கராஜ் வந்து கிளியர் பண்ணியாச்சு. கராஜில் தான் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வேலையாக ஓடின்ட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இந்த குட்டி மேடமையும் சமாளிக்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. மற்ற வேலைகள்லாம் கூட டக்குன்னு முடிச்சிடலாம், மேடமை சமாளிக்கிறது தான் கஷ்டம். நான் வந்து ஆல்ரெடி காலையில் மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன். இந்த இதுதான் ஃபுல் படி மாடியில். ஸோ மேடம் விறுவிறுன்னு ஏறி மேலே வரைக்கும் போய் மேலே 4 ரூமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் இருக்கிற சாமானெல்லாம் கீழே தள்ளி எல்லாம் பண்ணிடுவாங்க. போகிற போக்கில் அந்த லைட்டை வேறு ஒரு இழுத்துக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது மாடிப்படி ஏறுறதுக்குள்ளே எங்களுக்கு. நம்ம குட்டீஸ்லாம் வந்து வளர வளர விஷமோ சேட்டையெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இவங்கள சமாளிக்கிறதுக்குன்னே நமக்கு தனியாக பேட்ரிஸ்லாம் வேண்டியிருக்கு எனர்ஜிக்கு. அந்த அளவுக்கு வர வர வாலுத்தனம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. பட் இந்த அமக்கலத்துக்குள்ளே தான் நம்ம வந்து நம்ம வேலைகளையும் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னே தெரில. பட் இப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. எஸ்பெஷலி இப்போ நாங்கள் இப்போ தான் இந்தியா போயிட்டு வந்தோம். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவங்களோட ஸ்டார் பர்த்டேக்கு வந்து ஆயுஷ் ஹோமம்னு சொல்லி பண்ணுவோம். அதுக்காக இந்தியா போயிருந்தோம். போயிட்டு வந்து இப்போ ஒரு 2 days தான் ஆகுது. அந்த ஃபாலோயிங் வீக்கெண்டே வந்து குழந்தைக்கு பர்த்டே, டேட் ஆஃப் பர்த்து செப்டம்பர் 1 டேட் ஆஃப் பர்த்து. ஆகஸ்ட் அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான் நாங்கள் வந்தோமே. அதனால் ஜெட்லாகோடவே நாங்கள் வந்து எல்லாத்தையும் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா பெரியவரோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். டெய்லி காலையில் வந்து அவங்க எழுந்திரிச்சோன்னே எங்கள் கூட்டின் வந்து அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லி உமாச்சி காப்பாற்ற சொல்கிறது தான் வந்து டாஸ்க்கு. அதனால கீழேருந்து மாடி ஏறி வந்து அந்த பெரியவருக்கு உமாச்சி காப்பாற்று சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கே. நாங்கள் ஆக்சுவலாக டெக்கரேட் பண்ணுறதுக்கான பலூன்ஸ் எல்லாமே ஏற்கனவே வாங்கிட்டோம். ஸோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா இந்த ரூம் அவளால் ஆக்சஸ் பண்ண முடியாது, டோரை திறக்க முடியாதுங்கிறதுனால எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். இது வந்து இந்த பலூன் ப்ளோ பண்ணுறதுக்கான இது பம்பு எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி போட்டு அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த பலூன்ஸு அதெல்லாம் இருக்குது. ஹாப்பி பர்த்டே இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ அடுக்க போகிறோம். அடுத்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வீட்டில் எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஃபைனலாக டெக்கரேஷன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பேக்ட்ராப் தான் வந்து ஓட்டின்னு இருக்கோம். அது ஹைட்லாம் செக் பண்ணிவிட்டு எங்கே ஓட்டலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேக்ட்ராப் வந்து ஓட்டின்னு இருக்கோம். அதிலே வந்து டேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஹைட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேப்பை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து அழகாக வாலில் பேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு சைடு டைட்டாக
டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒட்டின்னு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் பெருசா டெக்கரேஷன்லாம் பண்ண தெரியாது. பட் நாங்க வந்து சரி நம்ம இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து எல்லாமே நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தோம். குட்டிமாவையும் ஸ்ட்ராலர்ல உட்கார வச்சுட்டேன். ஏன்னா கீழ அவங்கள விட்டோம் அப்படின்னா, எல்லா வேலையுமே அவங்க கெடுத்து விட்டுருவாங்க. எல்லாத்தையும் புடிச்சு இழுத்து, கடிச்சு, தூக்கி போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அதனால சரின்னு அவங்கள ஸ்ட்ராலர்ல போட்டு நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு, ஒரு வேலையா வந்து அன்னைக்கு ஓடின்னு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன டெக்கரேஷன்னு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹேப்பி பர்த்டேங்கிற அந்த தனித்தனியான பலூன்ஸ வந்து ஊதி அத வந்து இந்த ஸ்ட்ரிங்கு குடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ட்ரிங்லயும் வந்து கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப தான் இருக்கிறதுலயே மோசமான சேலஞ்ச் எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. என்ன ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்ட்ரிங்க வந்து பேஸ்ட்டே பண்ண முடியல. ஒரு சைடு வந்து பேஸ்ட் பண்ணாலும் அத கொஞ்ச நேரத்துல அப்படியே கீழ இறங்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த பலூன் வெயிட்னால. என்ன பண்றதுன்னே தெரியாம இதுலயே எங்களுக்கு ரொம்ப டைம் வந்து அன்னைக்கு வேஸ்ட்டா போச்சு. குட்டிமாவையும் நம்ம அவங்களுக்கும் ப்ராப்பரா ஃபுட் நம்ம ரெடி பண்ணணும். அதனால ஃபுல்லா உட்காந்து இதிலயே பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால டைம் போக போக எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சது. என்னடா பண்ண போறோம்ன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 8:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சரி ஓகே என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபைனலா வந்து நாங்க ஒரு முடிவுக்கு வந்தோம். அது என்னது அப்படின்னு நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில பார்ப்பீங்க. அதுக்கு நடுவுல வந்து குட்டிமாவும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆக ஆரம்பிச்சா. அதனால அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். டாடாம், டாடாம், டாடாம். நண்டு வருது, நரி வருது, நண்டு வருது, ஸோ ஒரு பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் குட்டிமாக்கு பசி வந்தது. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க மத்த டெக்கரேஷன் திருப்பியும் கன்டின்யூ பண்ணோம். இப்ப நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பர்த்டே அத வந்து அந்த ஊதிட்டு அந்த ஸ்ட்ரிங்ல வந்து கட்டி பேஸ்ட் பண்ணா அது நிக்கவே இல்ல. அதனால நான் வந்து இந்த ஒரு லெட்டர்ஸும் தனித்தனியா எடுத்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டின்னு இருந்தேன். அப்பதான் வந்து அது ஓரளவுக்கு நின்னது. சரி அப்படின்னு சொல்லி இந்த மெத்தடே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இத அப்படியே நாங்க வந்து ஃபுல்லாவே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தேன். இந்த மீன் டைம் வந்து குட்டிமா ரொம்ப நேரம் ஸ்ட்ராலர்ல உட்கார மாட்டா. அவங்களுக்கு ரொம்ப மாரி ஃபஸி ஆயிடுவாங்க. ஸ்ட்ராலர்லயே உட்காரணும் அப்படின்னா. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து சுவாமி ஷெல்ஃப்ல ஓப்பன் பண்ணி எல்லா சுவாமியும் என்ன இது என்ன சுவாமி? அது என்ன சுவாமி? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார்க்கறது. எப்பவுமே வந்து உமாச்சிக்கா பார்த்து பண்ணுவாங்க. அம் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். சுவாமிய பார்த்தா வந்து கும்பிடணும். அந்த மாரி நெறையா விஷயங்கள் நாங்க சொல்லிக் குடுக்குறோம். இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்க வந்து ரொம்ப டயர்டா தான் இருக்கோம். ஏன்னா, நாங்க இப்ப தான் இந்தியாலேருந்து வந்து 3 டேஸ்க்குள்ள தான் இருந்தது. ஜெட் லேக் பயங்கரமா இருந்தது. அதோட சேர்ந்து தான் நாங்க வந்து இந்த எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கோம். அதனால எந்த டைம் ஜோன்ல இருக்கோம்னு எங்களுக்கே தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்க பண்ணிட்டுருக்கோம். பட் ஸ்டில் இத விட்டு குடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்ங்கிறதுனால நாங்க வந்து சரி இத நம்ம வில் புல் திஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி தான் நாங்க இத வந்து ரொம்ப ஆசையாவும், ரொம்ப பொறுமையாவும் வந்து பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவால்ல. நம்ம அத ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அன்னைக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மட்டும் இல்ல இன்னொரு இடமும் நாங்க வந்து டெக்கரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில வேலைகள் அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு. ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஸோ அதெல்லாம் தான் இப்ப நாங்க வந்து ஒண்ணொண்ணா பண்ணின்னு இருக்கோம். எங்களோட பர்த்டேக்கு வந்து குழந்தையோட பர்த்டேக்கு தீம் வந்து ஸ்ப்ரிங் கலர்ஸ், ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தான் நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் எல்லாமே கலர்ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் நெறையா இருக்கிற மாதிரிலாம் பிளான் பண்றோம். ஸோ இந்த ஹேப்பி பர்த்டே அப்படிங்கிறதுக்கு வந்து பர்த்டே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ மேல ஹேப்பிக்கு தான் நான் வந்து பலூன்ஸ் ஊதிட்டுருக்கேன். அந்த மீன் டைம் என் ஹஸ்பண்ட் வந்து லுக் ஷார்ப் ஸ்டோர்ல வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் இதெல்லாம் வாங்கின்னு வந்தாங்க. ஸ்ட்ரிங்ஸ்லாம் வாங்கின்னு வந்தாங்க. சும்மா அந்த நார்மலா அந்த ஃப்ரேம் எல்லாம் போட்டு
போடுறதுக்கு ஒட்டுவோம் இல்லையா? அந்த மாரி 2 டேப்ஸ போட்டுட்டு, அந்த டேப்லயே வந்து அந்த கிளிப்லயே வந்து நாங்க இந்த ஸ்ட்ரிங்க வந்து அட்டாச் பண்ணி அப்படியே ஹேங் பண்றது தான் எங்களோட பிளான். ஸோ அதுதான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. பேரலலா நான் வந்து ஹேப்பி அப்படிங்கிறதுக்கான அந்த பலூன்ஸ வந்து ஊதிட்டு இருக்கேன். இதில என்ன கூத்தாயிடுச்சுன்னா, நான் பலூன்ஸ் வந்து ஊதும்போது அந்த ஏ வந்து வெடிச்சிருச்சு. அதனால திருப்பியும் போயி நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஹேப்பி பர்த்டே பலூன் இதே மாரி இன்னொன்னு திருப்பி வாங்கி, அதுலேருந்த ஏவ மட்டும் எடுத்து ஊதி நாங்க ஒட்டினோம். அதனால இன்னைக்கு இருக்கிற டெக்கரேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கும். மத்தபடி எல்லாமே ஓரளவுக்கு நாங்க அப்படியே பண்ணிட்டே இருந்தோம். ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வேலையா இப்போ வந்து இந்த 2 சைடும் ஃப்ளவர் ஸ்ட்ரிங்ஸ வந்து தொங்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹேப்பிங்கிற பலூன்ஸ வந்து ஒட்ட வேண்டியது ஆஸ் யூசுவல் சொன்ன மாரி மட்டும் வெடிச்சிருச்சு. அதனால ஏக்கு மட்டும் நடுவுல கேப் விட்டுட்டு மித்த 3 லெட்டர்ஸ் ஒய் இதெல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் ஒட்டின்னு இருக்காங்க. நான் ஆல்ரெடி அத ப்ளோ பண்ணி 2 சைடும் சாரி ஒரு சைடு வந்து அந்த டபுள் சைட் டேப் வந்து போட்டுட்டேன். ஸோ பின்பக்கமா அந்த டபுள் சைட் டேப் போட்டுட்டோம் அப்டின்னா, அத வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி அதில ஒன் ஆஃப் த சைட் நீங்க ஜஸ்ட் அந்த லேபிள் மாதிரி இருக்கும். அத பீல் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, அப்படியே அழகா அது வந்து செவுத்துல ஒட்டிடும். ஸோ இந்த மெத்தட் தான் நாங்க ட்ரை பண்ணோம். அதுக்கு குடுத்த ஸ்ட்ரிங் வந்து நிஜமாவே யூஸே பண்ண முடியல எங்களால. பட் அவுட்புட் வந்து டெஃபினட்டா ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து பலூன்ஸ் வந்து ஊதுறது தான். ஆல்ரெடி பலூன் பம்ப் வந்து இந்தியாலேருந்தே நாங்க எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ பலூன்ஸும் அங்க ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பண்ணதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் பலூன்ஸ் நாங்க எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஹேப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு அந்த பிரிண்ட் பண்ணியிருக்கிற பலூன்ஸும் கொஞ்சம் வாங்கினோம். ஸோ ஒரு சில கலர்ட் பலூன்ஸ்க்கு நடுவுல இந்த ஹேப்பி பர்த்டேன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கிற பலூனையும் ஊதி ஒண்ணா கட்டி அங்கங்க தொங்க விடலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ நெறையா அந்த மாரி தான் பண்ணோம். ஸோ நான் வந்து பலூன்ஸ ஊதி டை பண்ணி குடுக்க என் ஹஸ்பண்ட் வந்து அது எல்லாத்தையும் ஒண்ணா கட்டி அத போய் அம் அ செவுத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிதான் வந்து எங்க பலூன் வேலைகள்லாம் மும்முரமா போயிட்டுருந்தது. ஆல்சோ அப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:45 10:30, 10:45 11 கிட்டே ஆயிடுச்சு. குட்டிம்மா வந்து நாங்க தூங்க பண்ணி அவங்கள மாடியில அவங்களோட பெட்ல போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் கீழ வந்து மித்த வேலைகள்லாம் பார்த்துட்டுருந்தோம். ஸோ அந்த டைம் தான் அவங்களுக்கு வந்து நெறைய வேலைகள டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க முடியும். ஏன்னா, அவங்க முழிச்சுட்டு இருக்கிறப்ப நமக்கு வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம். அதனால மத்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் இந்த டெக்கரேஷன்ஸ் வேலை எல்லாத்தையும் நாங்க ரொம்ப குயிக்கா முடிச்சுட்ருந்தோம். நீங்க பின்னாடி அந்த சில ஃபோட்டோஸ்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா? அத நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன். அதுவுமே கூட நான் வந்து குட்டிம்மாவ மாடியில தூங்க பண்ணிட்டுருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அத ஃபுல்லா ஒட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாரி நாங்க எங்களோட வேலைகள வந்து பிரிச்சுப்போம். அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பர்த்டே செலிப்ரேஷனுக்குன்னு மட்டும் கிடையாது. பட் நார்மல் டேஸ்லயுமே வந்து எங்களோட வேலைகள வந்து நாங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ யாரு குட்டிம்மாவ பார்த்துக்கிறாங்களோ, இன்னொருத்தர் வந்து மத்த வேலைகள பண்ற மாதிரி எப்பவுமே பிளான் பண்ணிப்போம். உங்க வீட்ல குட்டீஸ் இருக்காங்க அப்டின்னா, நீங்களும் அத ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க ட்ரை பண்ணலன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் இந்த ஹேப்பி பர்த்டேன்னு பிரிண்ட் பண்ண பலூன்ஸ வந்து நான் இன்னுமே கொஞ்சம் வந்து ப்ளோ பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா, நெக்ஸ்ட் டே அதாவது ஆக்சுவல் டே ஆஃப் குட்டிம்மாவோட பர்த்டே அது அன்னைக்கு வந்து இந்த கேக் கட் பண்றதுக்கு ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ண போறோம். ஸோ, அந்த ஸ்டாண்ட்லலாம் ஒட்டலாம். அதுக்கப்புறம் கீழலாம் கொஞ்சம் இது பண்ணலாம். அப்படியே ஃப்ளோட்டிங்கில விடலாம் கொஞ்சம் பலூன்ஸ. வர குட்டீஸும் வந்து இத எடுத்து விளையாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னும் நெறையா பலூன்ஸ் வந்து நான் ப்ளோ பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பலூன ப்ளோ பண்றது ஈஸி. ஆனா, அத டைப் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் YouTubeல வந்து ஈஸியா வந்து ஒரு மெத்தட் வந்து ஒரு வீடியோல பார்த்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிமிஷமா வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது ரொம்ப ஈஸியாவும் இருந்தது டைப் பண்றதுக்கு. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து YouTube ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ இந்த நேரத்தில அந்த பலூன் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்த அண்ணாக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
நினைக்கிறேன். டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்தது அன்றைக்கி தேதிக்கு எங்களுக்கு. ஸோ பேரலலாக இந்த வேலைகள்லாம் ஓடின்னு இருந்தது. இந்த பலூன்ஸ் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஓடின்னு இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன். ஸோ கராஜை வந்து இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஈவினிங் சர்வ் பண்ணலான்னு சொல்லி டேபிளில் கொண்டு வந்து இங்கே போட்டுட்டோம். அங்கே வந்து இனிமேல் தான் செட்லாம் பண்ணணும். ஒரு டிஷ்யூ பேப்பர் கவரும் வச்சாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது எங்கள் ஃபேஸ்லாம். பட் நிஜமாகவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் நிறையா இருக்குது. இந்த குட்டிமாவோட பர்த்டேக்காக நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். ஒரு வருஷம் எப்படி ஓடிச்சுன்னே தெரில. ஸோ எப் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சேர்ஸ்லாம் அப்படியே இருக்குது, அதை மட்டும் எடுக்கணும். இதெல்லாம் வந்து ஓவராலாக ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு, டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே வந்து குட்டிமாவோட ஒரு சில ஃபோட்டோஸ், மெமரபிள் ஃபோட்டோஸை வந்து இங்கே அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இப்படி தான் வந்து ப்ரிப்ரேஷன் வேலை எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் வேலைகள் நிறையா இருக்குது பண்ணுறதுக்கு. ப்ளஸ் கேட்ரிங் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். அவங்கெல்லாம் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் வேலைலாம் அந்த எஸ்பெஷலி அந்த ஹாப்பியில் ஏவை வேற ஓட்டணும். மணி வந்து ஆல்ரெடி 11:45 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற வேலைகள் சின்ன சின்ன அந்த பாட்டில்ஸ் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடை கொஞ்சம் செட் பண்ணுறது. ஏன்னா அப்படியே இருக்குது எல்லாமே. அதனால எல்லாத்தையும் குப்பையெல்லாம் கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டு நாங்கள் வந்து படுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து குட்டிமாவோட பர்த்டே செப்டம்பர் 1 அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ மெமரபிளான ஒரு டேவாக அது எங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே குழந்தைக்கு கொடுங்க. எல்லாரும் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு மனசார ஒரு ப்ரேயரோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.